ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓமி கோஸ்டோட எபிசோட் 5 and 6 தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த ட்ராமாவோட மற்ற எபிசோட்கான லிங்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். போன எபிசோடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹீரோயின் கொஞ்சம் ஃபீவராக இருந்திருக்கும். நம்ம சந்திரமுகியும் பார்த்திங்கன்னா ஹீரோயின் உடம்புலேருந்து வெளியே வந்திருக்கும். இப்போ அப்படியே நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலேருந்து கண்ணை முடிச்சு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ ஹீரோயினுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கடைசியாக பஸ் ஸ்டாப்பில் உட்காந்து மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. இப்போ 2 வாரம் கழிச்சு தான் இவங்க வந்து கண் முடிச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு வழக்கமாக என் கூட இருந்தால் சொர்க்கத்துக்கு போயிடுவேன், உயிர் எடுப்பியே, இப்போ என்னம்மா இப்படி கேட்குற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் வெளியே வந்துட்டு அவங்க பாட்டி கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது அவங்க வந்துட்டு என்னென்னா பேயால் தான் உனக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, அந்த பேயை தவிர அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்திரமுகி வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ கிட்ட நீ மட்டும் வந்திருக்கியடா, எங்கடா அந்த பொண்ணு, அவள் இருந்தால் தானடா நான் என் பிளானை நிறைவேற்றி சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம சந்திரமுகி என்ன பிளான் பண்ணுதுன்னா, நம்ம சுமி இருக்காங்களே அவங்கள தான் ஹீரோக்கு பிடிக்கும்ல, அவங்க உடம்புக்குள்ளே போயிட்டு ஹீரோ கூட இருந்தோம்னா நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலான்னு ட்ரை பண்ணும்போது சுமியோட உடம்பு பார்த்திங்கன்னா நம்ம சந்திரமுகியை ஏற்றுக்குது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரூமுக்கு போனதுக்கப்புறம் தெரியும் நம்ம ஹீரோயினுக்கு வந்து அவங்கள வந்து வெளியே அனுப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பெஞ்ச்லேயே வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துருப்பாங்க. நம்ம அங்கிள் அந்த ஜான் இருக்கார்லையே அவரும் அவர் வந்துட்டு என்னம்மா ஆச்சு இங்கே உட்காந்துருக்கேன், வா நான் அவனை கொண்டு போயிட்டு இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் விடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் தான் கொண்டு வந்து ரெஸ்டாரண்ட்டில் விட்டுட்டு ஹீரோக்கிட்டே வந்துட்டு அவங்க இந்த மாதிரி உட்காந்துருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகும்போது ஹீரோ வந்துட்டு நீ எதுக்கு அந்த பெஞ்சிலலாம் உட்காந்துருந்தேன், நான் தான் வந்துட்டு உங்கேயே உனக்கு ரூம் கொடுத்துருக்கேன்ல, அது மட்டும் இல்லாமல் சொல்லாமல் நீ பாட்டுக்கு வெளியே போயிட்டுருக்க அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டே போகும்போது தான் நம்ம ஹீரோயினுக்கு புரியும் நம்ம வந்து இப்போ ரெஸ்டாரண்ட்டில் தான் தங்கியிருக்கோம் அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்து ஹீரோயினுக்கு புரியுது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்துட்டு வழக்கமாக எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி வேலையெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் நம்ம ஹீரோயின் நின்றுட்டே தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு நான் வந்துட்டு உனக்கு அந்த டேபிள் மேலே போகிற கிளாத்தெல்லாம் வாஷ் பண்ண சொன்னேன், பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை மாஸ்டர் தெரில, நான் வந்துட்டு உடனே போய் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சாரின்னு சொல்லிட்டே போவாங்க. இந்த பக்கம் அப்படி போயிட்டு அந்த இதெல்லாம் எடுக்கும்போது கிளாத்தெல்லாம் எடுக்கும்போது கரெக்டாக நம்ம சந்திரமுகி வந்துடும். பட் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்திரமுகி தெரியாத மாதிரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே பாவலா பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின்ட்ட ஒரு லைட்டர் மாதிரி ஒரு பொருளை வந்து பற்ற வைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஸ்டோர் ரூமில் போய் அதெல்லாம் தேடிட்டு இருக்கேன். நம்ம சந்திரமுகி இருந்துட்டு இது பாரு, நான் ஒன்றும் கெட்ட பேயெல்லாம் கிடையாது, உடம்பு வந்து எனக்கு கொஞ்சம் வாடகைக்கு கொடு, நான் கொஞ்ச நாள் உடம்புல இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது பயத்தில் நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா லைட்டர் ஆன் பண்ணிட்டுருவாங்க. ஸ்டோர் ரூமும் எரிஞ்சிட்டு இருக்கும், எல்லாம் வந்து காப்பாற்றிடுவாங்க. ஹீரோ வந்துட்டு என்னாச்சு, ஏன் இப்படிலாம் பண்ணுற, இதனால் வந்துட்டு ஸ்டோர் ரூம் எரிஞ்சுதுன்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து சந்திரமுகி உட்காந்துருக்கும், அவங்கள பார்த்துட்டு அப்படியே முறைச்சிக்கிட்டே அமைதியாக நின்றுட்டுருப்பாங்க. இப்போ ஹீரோ வந்து என்ன நினைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வந்து மனநோய் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவர் நினச்சி டாக்டர்கிட்ட கூட்டு போவாங்க. டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினை வந்து ஃபுல்லாக அப்படியே செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, இது மாதிரி சின்ன வயசில் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி கண்ணெல்லாம் ஊற்றும் போது என் பாட்டி வந்து ஊதி விடுவாங்க, எனக்கு இப்போ கூட அப்படியே இருக்குது, என் பாட்டி ஊற்றுற மாதிரியே இருக்குன்னு சொல்லும்போது உண்மையிலே அந்த டாக்டரோட பாட்டி பேய் வந்து ஊதிட்டு தான் இருக்கும். நம்ம ஹீரோயின் இதை பார்ப்பாங்க, பட் சொல்ல மாட்டாங்க, சொன்னால் நம்மளை பைத்தியம் கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு அமைதியாக இருந்துருவாங்க. இந்த பக்கம் டாக்டர் என்ன சொல்லுவார் ஹீரோ கிட்ட அப்படின்னா, இது மாதிரி அவங்களுக்கு பைப்போலார் மேனிக் டிஸார்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதாவது மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் மாதிரி தான். அதை நம்ம அன்னியன் படத்தில் வந்துட்டு அம்பி அந்த அன்னியனாக ஒரு மூவ் வருவார்ல அந்த மாதிரி. இந்த பக்கம் டாக்டர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த மாதிரி இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து சைலண்ட்டாக இருக்கும், ஒரு கேரக்டர் வந்து அரகண்ட்டாக இருப்பாங்க, அப்படியே கேரக்டர் வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு ஆமா டாக்டர் கரெக்டு தான், ஒருத்தி என்னடானா அமைதியாக இருக்கா, இன்னொருத்தி என்னடானா கேட்கத்தக்காத விஷயத்தெல்லாம் கரெக்டாக கேட்குற டாக்டர்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினுக்கு அவர் ரூம் பக்கத்துலேயே ஒரு ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துருப்பார் தங்க. சந்திரமுகி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அப்பா ஜோர் இல்லையா அவரை பார்க்கறதுக்காக போகும்போது அவர் நிறைய குடிச்சிட்டு நம்ம சந்திரமுகியோட ரூமுக்கு போய் அவங்களோட அந்த ஃபோட்டோ எடுத்து அப்படியே வச்சு பார்த்திங்கன்னா கட்டி பிடிச்சி அப்படியே படுத்துருவாங்க. நம்ம சந்திரமுகி போயிட்டு அவங்க அப்பா பக்கத்துலேயே படுத்துப்பாங்க. எந்த அப்பா தான் தான் பிள்ளைய மறப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினுக்காக வந்து சூப் ரெடி பண்ணலான்னு பண்ணுவாங்க. என்ன சூப் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒரு தடவை ரெடி பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த கேபேஜெலாம் வச்சு அதை முட்டைக்கோசை வச்சு அது மாதிரி ஹீரோ ரெடி பண்ணி கொடுப்பாங்க ஹீரோயினுக்கு. நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ பண்ண கமெண்ட் வந்து படித்து பார்ப்பாங்க. படித்து பார்த்துட்டு நீங்கள் தான் என்னோட ஸ்ட்ரென்த்து அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பார். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜோ இருக்கார் இல்லையா அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்க நம்ம சந்திரமுகியோட தம்பி வந்து அடிக்கடி பணம் வாங்கிட்டு போயிட்டுருப்பான். அவருக்கு ஏதாவது பண உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சாகிறதுக்கு முன்னாடி ஒரு டைரியில் நிறைய பணம் வச்சுருந்துருப்பாங்க. அந்த டைரியை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரமுகி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டிவி ஷோ பண்ணாங்க இல்லையா அதை பற்றி நம்ம ஹீரோயின் ஞாபகப்படுத்தும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு சரின்னு தலையாட்டிட்டு அந்த டிவி ஷோவில் என்ன நினச்சி அப்படிங்கிறத ஃபோனில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நர்வஸாக தான் இருப்பாங்க, ஏன்னா இவங்க வந்து டிவி ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணலையே, பண்ண சந்திரமுகியாச்சே. நம்ம ஹீரோ வந்துட்டு நீ உள்ளே மட்டும் வாமா, எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ பயப்படாத அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சந்திரமுகியோட அப்பா வந்து ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி பார்த்திங்கன்னா அப்படியே வந்து விழுந்துடுறாரு. நம்ம ஜான் இருக்கார் இல்லையா அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ப்பார் நம்ம
ஜோவை. பட் அவர் வந்து எந்த விஷயத்தையும் வெளியே சொல்லாமல் அவர் கூட வந்தவர்கிட்ட இங்கே ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இவர் தான் வில்ல பையன் போல். இந்த பக்கம் நம்ம சந்திரமுகி வந்து அவங்க அப்பாவை பார்த்துருவாங்க. பார்த்துட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினுக்கு தேடி தான் ஓடுவாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நர்வஸாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே சமைச்சிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு நம்ம சந்திரமுகி இந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு தயவு செஞ்சு ஒரு கால் மட்டும் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா பயந்துகிட்டே தான் இருப்பாங்களே தவிர அவங்க கால் பண்ண மாட்டாங்க. அப்போ சந்திரமுகி என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா ஹீரோயின் அசந்த சமயமாக பார்த்து அவங்க உடம்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பூந்து கால் பண்ணி இந்த மாதிரி ஆம்புலன்ஸ்க்கு சொல்லிடுவாங்க. இது மாதிரி எங்கள் அப்பாவுக்கு வந்து உடம்பு முடியாமல் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சொல்கிறதுக்காக ஷோவை விட்டு வெளியே வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு என்னாச்சு பயப்படாமல் வா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி போயிட்டு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் மாவு பிணையன்ற பேரில் அதை போட்டு கொலை பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம சந்திரமுகி வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு சில இன்க்ரீடியன்ஸ்லாம் கலந்து எப்படியோ வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை மேனேஜ் பண்ணிடுவாங்க. மேனேஜ் பண்ணி நல்லபடியாக வந்து சமைச்சு அந்த ரவுண்ட்லேயும் வந்து பாஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் சந்திரமுகி போய் அவங்க அப்பாவை பார்க்க அவங்க அப்பா வந்துட்டு உனக்கு எப்படிமா விஷயம் தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இது மாதிரி நான் ரெஸ்டாரண்ட் சைடு போயிருந்தப்பா அவங்க தான் சொன்னாங்க. ஆமாம் எதுக்கு தேவையில்லாமல் குடிக்கிறீங்க, நீங்கள் நிறைய குடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்துட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க. உண்மையில் ஒரு பொண்ணு தான். அவர் வந்துட்டு நீ இப்படிலாம் சொல்கிறத கேட்கும்போது என் பொண்ணு என்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது சந்திரமுகியோட தம்பி வந்து கட்டி பிடிச்சிட்டு ஐயோ அப்பான்ற மாதிரி ஒப்பாரி வச்சுட்டு இருப்பாங்க. நம்ம சந்திரமுகி பார்த்துட்டு ஓவராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா அப்பா அவங்க கூட தானே இருக்காரு, அவரை குடிக்க வேணான்னு சொல்ல மாட்டியா, இப்போ குடிச்சதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, இப்போ வந்து நீ பாட்டுக்கு அப்பா அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தலையிலே தட்டுவாங்க. நம்ம சந்திரமுகியோட தம்பியும் என் அக்காவுக்கு அப்புறம் வந்து என் தலையில் கை வச்ச ஒரே பொண்ணு நீ தாங்கனால உன்னை விட்றேன் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சுமி இருந்துட்டு இது மாதிரி ஹீரோயின் பண்ண தப்புனால இனிமேல் வந்து ஹீரோயினை வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க ஹெல்ப்பரா அப்படிங்கும்போது ஹீரோ வந்துட்டு இல்லை ஹீரோயின் தான் எனக்கு ஹெல்ப்பராக இருப்பா, நான் வந்துட்டு அவளை விட்டு வரதா கிடையாது, இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அவளை தூக்குற மாதிரி தான் என்னையும் தூக்கிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினுக்கு கால் பண்ணுவாங்க. எங்கே இருக்க அப்படிங்கும்போது நான் ரொம்ப தூரமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தூரமாக இருக்கியா, சரி சரி எங்கே இருக்க அப்படின்னு மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோக்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க. திடீர்னு ஓடி வந்துட்டு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட பெட்டை படுத்துக்கிட்டு இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது நான் இங்கே படுத்துக்கிறேன், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உடனே ஐயோ அவளா இவ மாறிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் ஃபீல் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட உனக்கு ஏதாவது ஒரு ஆசை இருக்கும்ல அதை சொல்ல அப்படிங்கிற மாதிரி ஆமாம் உங்களுக்கு என் ஆசை தெரியவே தெரியாதா, நான் சொர்க்கத்துக்கு போனேன் அதாங்க என் ஆசை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோன்ட்டு அதை கேட்கல பக்கி உனக்குன்னு ஏதாவது ஆசை இருக்குல்ல நீ ஷெஃப் ஆகணும் தான் நான் நினைக்கிறேன் அப்படிங்கும்போது நம்ம சந்திரமுகி ஆமாம் அப்படிங்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு எப்படி எப்படின்னா வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படி கட் பண்ணிட்டு இருக்கும்போது விரல அடிபட்டுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம சந்திரமுகி இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா விரலை எடுத்து அவங்க வாயில் வச்சு அந்த ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிட்டு இருப்பாருன்னு வச்சிங்களேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எடுத்து பார்த்தா விரலில் வந்து ரத்தமே இருக்காது. நம்ம சந்திரமுகி இதோட போதும் நம்ம என்னால் இனிமேல் வெட்ட முடியாது என் பிஞ்சு கை அடிப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே இது பண்ணும்போது நம்ம ஹீரோ சரி விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சந்திரமுகி வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கு ஹீரோவை எப்படியா டெம்ப்ட் பண்ணி நம்மளை கிஸ் பண்ண வச்சிடணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நம்ம சந்திரமுகி இருக்கு இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவோட கதவை வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ கரெக்டாக குடிச்சிட்டு வருவார். ஐயோ இவ வேற மாறிட்டாலே எப்போ வந்து கதவை திறப்பான்னு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம சந்திரமுகி டோர் ஓப்பன் பண்ணும்போது நம்ம ஹீரோ போய் டோரை வந்து க்ளோஸ் பண்ணிடுவார். அடுத்த நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜியோல் இருக்கார் அவரோட ஸ்பெஷல் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா செய்கிற நாள். பட் நம்ம ஹீரோயின் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய காய்கறிலாம் வெட்டி வச்சுருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன சொல்லிடுவாங்கன்னா அதை வச்சே வந்து நீங்கள் டிஷ்ஷெல்லாம் செய்யுங்க நான் தான் வந்து வெட்டி வச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். நம்ம சந்திரமுகி வந்து ஏன் நீங்கள் வெட்டி வச்சதா சொன்னீங்க அப்படிங்கும்போது ஏற்கனவே அவனை விட்டு டிவி ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போனது அவன் ரொம்ப கோவத்தில் இருக்கான் அதெல்லாம் சொன்னால் ரொம்ப பிரச்சனையாயிரும் அப்படிங்கும்போது நம்ம சந்திரமுகி வந்து என் மேலே பாசம் கட்டுறதுக்கு தேங்க்ஸ்ன்ட்டு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஜோ இருக்காரு அவரோட டிஸ்சார்ஜுங்கனால அவங்களுக்கு கால் பண்ணி என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம சந்திரமுகியோட தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜான் இருக்கார்ல அவர் வந்து நம்ம ஜோவோட ரெஸ்டாரண்ட்டை எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஜோவே வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் உங்களை பார்த்துல சந்தோஷம் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டு சரி உங்களை வந்து யார் இந்த மாதிரி ஆம்புலன்ஸ்க்கெலாம் சொல்லி உங்களை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தெரிலப்பா என்னோட பொண்ணுன்னு சொன்னாங்களாம் பட் வந்து பார்த்திங்கன்னா யாருன்னு தெரில அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜானோட முகமே மாறும். அதுக்கப்புறம் ஜானுக்கு வந்து ஒரு ட்ரிங்க் குடிக்க கொடுத்துருப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா கார் கிளாஸ்லேயே போட்டு உடச்சிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் வாங்கிறதுக்காக ரெடியாகி கிளம்பிட்டு இருப்பாங்க. நம்ம ஜானும் ஒருவர் வந்துட்டு இது மாதிரி அங்கே போலீஸ் ஸ்டேஷன்லேயே உட்காந்துருந்தியம்மா ஏன் அப்படி உட்காந்துருந்தேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம அங்கே இருந்த சந்திரமுகியிலே ஹீரோயின் ஆச்சு அவங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியாதனால முடிச்சுட்டு இருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷன் தான் தெரியும் அதான் அன்றைக்கி நடந்துச்சில்ல அப்படின்ற மாதிரி சமாளிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் வாங்க போகும்போது ஹீரோ எதாக இருந்தாலும் ஃபீல் பண்ணி வாங்கணும் அப்படிங்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா டச் பண்ணி நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க வாங்க தான் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினோட காலை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐஸ் வாட்டர் மீன் வச்சுருந்துருப்பாங்க ஒரு ஐஸ் வாட்டர் அது கொட்டிடும். நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினுக்காக ஷூலாம் வாங்கி அவரே போட்டு விடுவார்.
இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்திரமுகி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இப்படி நடக்கும் தெரிஞ்சால் 300 தடவை இங்கேனே வரலாமே அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லாம் ஒரு ஷெஃபாக சாப்பிட்றதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்குது, அதாவது ஷெஃபோட வரமுறை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கண்ணால் பார்க்கணும், அப்புறம் ஸ்மெல் பண்ணி பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் டேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமா சொல்லி கொடுக்கும்போது நம்ம சந்திரமுகி வந்துட்டு கண்ணால் பார்த்துட்டு ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு ஆனால் டேஸ்ட் பண்ணவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு தயவு செஞ்சு நீ சிங்கிள் மீனிங்கில் பேசுகிறியா, டபுள் மீனிங்கில் பேசுகிறத நிறுத்தவே மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம சந்திரமுகி என்னங்க பண்ணுறது, அந்த ஆர்வி பையன் எப்பயுமே எனக்கு இப்படிப்பட்ட டைலாக்ஸ் தான் கொடுத்துட்ருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது அவங்க சொல்ல நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்துட்டு இது மாதிரி எப்படா இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சந்தோஷமாக பேச மாட்டார். ஏன்னா வந்துட்டு ஸ்கூல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப கீழ்த்தனமாக தான் நடத்தியிருப்பாங்க. அதனால் நம்ம ஹீரோ வந்துட்டு சரி எல்லோரும் ஒரு நாளைக்கு வந்து என் ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிடுவாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டுவான்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம சந்திரமுகி வந்துட்டு ஏன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்காதான்னு கேட்கும்போது ஹீரோ அதை பற்றி பேசாதன்றுவார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட ஹோட்டலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட வந்திருப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மின்னுன்னு ஒருத்தர் வருவார், இவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் டேஸில் வந்து ரொம்ப கிண்டல் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மின்னும் ஹீரோவும் தனியாக போய் பேசும்போது மின்னு வந்துட்டு இப்போ எல்லாத்துக்குமே சாரி கேட்பார், இது மாதிரி ஒன்று சின்ன வயசில் கிண்டல் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே மேடம் இது மாதிரி இப்போ வந்து நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆளாலாம் கிடையாது, பட் கிண்டல் பண்ண எங்களுக்காக மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லா விஷயமும் இப்படியே இருந்தாது கண்டிப்பாக மாறும் அப்படிங்கிறத அவரும் புரிஞ்சுக்கிறாரு. நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அதாவது நம்ம சந்திரமுகி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டக் பேன் கேக் மாதிரி ஒன்று கொண்டு வருவாங்க, டக் மீட் வச்சு செஞ்சது. அதை கொண்டு வந்துட்டு மாஸ்டர் ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை என் கூட இருங்களேன் அப்படிங்கும்போது ஏமா நீ சும்மாவே இருக்க மாட்டியா, உங்கள் வீட்டில் என்னம்மா இது பொண்ணை வளர்க்க சொன்னால் பொறுக்கியை வளர்த்து வச்சுருக்காங்க, எப்போ பாரு என்கிட்டயே வந்து சரசம் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்ருப்பாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு நீ பண்ண அந்த பேன் கேக் வந்து உண்மையிலே சூப்பராக இருந்தது, நான் வந்துட்டு உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் எனக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து வெயிட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம சந்திரமுகி கூடயே சந்தோஷம், அவங்களும் ரெடியாக ஹீரோவை பார்க்கலான்னு போகும்போது கரெக்டாக முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பேய் பிடிக்கிற பாட்டி இருப்பாங்க. அவங்க வந்து எப்படியோ வந்துட்டு சந்திரமுகி வந்து ஹீரோயின் உடம்பு தான் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் உடம்பை விட்டு பிரிஞ்சு நம்ம சந்திரமுகி பார்த்திங்கன்னா பஸ்ஸில் ஏறி போக ஆரம்பிச்சிடும். நம்ம ஹீரோயின் வந்து எதுக்கு போகிறோன்னே தெரியாமல் நடந்து போகும்போது ஏதாச்சும் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா மீட் பண்ணுறாங்க. இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த எபிசோட் முடிஞ்சு மறக்காம இன்னொரு இடம் வந்து பார்க்குறேன். அது எங்களோட விடைபெறுது உங்கள் நண்பன் ஆர்வி. பை கைஸ்.